ஹலோ, இந்த பாருங்கள், நாட் போடுறது பார்த்திங்கன்னா இந்த சைஸில் போட்டுக்கோங்க. நீங்கள் நாட் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் நாட் பிரியாது. இது பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம எப்பயுமே இந்த ஊசி நூலில் போட்டு நாட் போடுறதோட இப்படி நாட் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டைட்டாகவே இருக்கும். துணி கிழிகிற வரைக்குமே நமக்கு இந்த தையல் விடாது. அது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். நான் ஒரு ப்ளவுஸு இந்த மாடலில் தைச்சிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக, அதாவது ரொம்ப வயசானவங்களில், ரொம்பவும் கம்மியான வயசு இல்லை, இந்த மாதிரி ப்ளவுஸ் ஒன்று தைச்சிருக்கேன். இந்த மாடலும் நல்ல லுக்காக இருக்கும். கைக்கு மட்டும், அதாவது இந்த ஓரத்துல எல்லாம் கொடுக்காம நீட்டமாகவே இந்த இதை நான் பட்டி மாதிரி கொடுத்து நம்ம ஜிகினம் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கழுத்துலேயும் இந்த இது கொடுத்துருக்கேன். இது மாதிரி நீங்களும் ப்ளவுஸு தைச்சி போடுங்க, நல்லாயிருக்கும். ஆனால் சீக்கிரம் கிழியாது. இந்த கிழிஞ்சாலும் நமக்கு இந்த நாட்டு சீக்கிரம் விட்டு போகாது, கரெக்டாக இருக்கும். இது மாதிரியே நீங்களும் போடுங்க. போட்டிங்கன்னா இந்த நாட்டு விடாது. இது பாருங்கள், கிழியாது. 5 போட்டிருக்கேன், 5 நல்லா கரெக்டாக வந்திருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.